வணக்கம் அன்பான மீனராசி நேயர்களுக்கு மார்கழி மாத ராசி பலன்கள் பேரனார் பகவானின் ஆசீர்வாதத்தோடு விசுவாச வருடத்திய மாத பலன்கள் 16/12/2025 டிசம்பர் மாதத்திற்கு 1ஆம் தேதி மார்கழி மாதம் என்பது செவ்வாய்க்கிழமையிலே பிறக்க இருக்கின்றது. செவ்வாய் என்றாலே 2-9 குடையர் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் 2-9 குடையர் செவ்வாய் பகவான். அவர் உங்களுக்கு 10ஆம் இடத்திலே பலம் பெற்று அற்புத உயர்வுகளை மார்கழி மாதங்களிலே தொழில் என்று சொல்லக்கூடிய மீன ராசிக்கு லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கும் ராசி லக்கணம் ஒருங்கே அமைய பெற்றவர்களுக்கும் இந்த 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசியிலேயே சூரியன் செவ்வாய் அங்காரகன் என்று சொல்லக்கூடியவர் புதன் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய 4 கிரகங்களின் தொடர்புகள் குரு பகவானுடைய பார்வை சனி பகவான் ராசி லக்கணங்களிலேயே ராசியிலே அமைய பெற்ற 10வது பார்வை சனி பகவானுடைய பார்வை தொடர்பு பெறுகின்ற 6 கிரகங்களின் பார்வை 10ஆம் இடத்திலே விலப்பெறுகின்ற அற்புதம் என்பது இந்த மார்கழி மாதங்களிலே மங்களகரமான தெய்வீகங்களின் அருட்கடாட்சம் பொங்கி வழியக்கூடிய ஒரு மாதமாக பிறக்க இருக்கின்றது. இந்த மாதங்களிலே 10ஆம் இடம் பலம் பெறுகின்ற ஒரு அற்புதம் உங்களுக்கு வீடு வாகன சொத்து சுகங்களிலே அவர் கேந்திரத்திலே இருந்து 4ஆம் இடத்தை பார்க்கின்றார். 4 குடையவர். ஒரு சிலருக்கு தாய்மார்களால் வெற்றி உயர்வுகள் தகப்பனார்களால் அற்புத உயர்வுகளை கிடைக்கப் பெறுகின்றீர்கள். மார்கழி மாதம் மங்களகர மாதம் மட்டுமல்லாதது மங்களகரமான காரியங்களிலே செயல்படுகின்றதற்கு ஒரு அற்புத உயர்வுகளை கொடுக்கின்றது. உங்களுடைய பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானும் உங்களுக்கு அவர் 8ஆம் இடத்திலிருந்து அவருடைய பார்வையும் 2ஆம் இடத்திலே ஒரு சிலருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் லாட்டரி சீட் சம்பந்தப்பட்ட எதிர்பாராத பொருளாதார முன்னேற்றங்களையும் கொடுக்க போகின்றது ஒரு அமைப்பு. பஞ்சமாதிபதி 8ஆம் இடத்திலே மறைந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்றது. முன்னாடி கொடுத்து கிடைக்காத பணங்காசுகள் கிடைக்கப் பெறுகின்றது. எதிர்பார்க்காத ஆச்சரியத்தையும் அற்புதத்தையும் தெய்வங்களின் அருட்கடாட்சம் தொழில்களால் வெற்றி மேன்மைகளையும் கொடுக்க போகின்றது. தகப்பனார்களால் தாய்மார்களால் ஒரு உயர்வுகளை கொடுக்கின்றது. 6ஆம் இடத்ததிபதி ருண கடன்களால் கொடுத்த கடன்கள் கிடைக்கப் பெறுகின்றது. இதனால் வரையில் கொடுத்த கடன்கள் வாபஸ் கிடைக்காததுகள் இந்த காலகட்டங்களிலே மார்கழி மாதங்களிலே உங்களுக்கு கிடைக்கப் பெறுகின்றது. 6 குடையர் 10ஆம் இடத்திலே வழிபட்டு குருவின் ராசி அதிபதி பலம் பெற்று பார்க்க இருக்கின்ற சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் சொல்லுடைய 4-7 குடையவர் வீடு வாகனம் சொத்து சுகங்கள் கணவன் மனைவி புத்திகாரகன் என்று சொல்லக்கூடியவரும் 8ஆம் இடத்ததிபதி முயற்சி சாணாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் என்று சொல்லக்கூடிய களத்திரகாரகனுடைய தொடர்பு குரு பகவானுடைய பார்வை மிக அற்புத உயர்வுகளை உங்களுக்கு கொடுக்க போகின்றது. கணவன் மனைவிகளிலே நல்லதொரு மாற்றங்கள். 2ஆம் இடம் 10ஆம் இடத்திலே இருந்து குரு செவ்வாய் என்பது தொடர்புகள் கிடைக்கப் பெறுகின்றது. அது மட்டுமல்ல 4ஆம் இடமும் 10ஆம் இடமும் பரிவர்த்தனை நடைபெற பெறுகின்றது. இந்த 4-10 பரிவர்த்தனை பெறுகின்ற பொழுது தொழில் சம்பந்தப்பட்ட இடமாற்றங்கள் சிறிய தொழில்களிலிருந்து பெரிய தொழில்களை மாற்றக்கூடிய ஒரு சிலருக்கு அற்புத உயர்வுகள். இந்த மீன ராசியிலிருந்து 10ஆம் இடம் என்பது ஹோமத்தின் நெருப்புகளிலே ஆன்மீக சம்பந்தப்பட்ட தொழில்களை செய்யக்கூடிய மீனராசி இலக்கணத்தில் பிறந்தவர்கள் ஸ்கூல்களிலே ஆசிரியராகவும் வேலை செய்யக்கூடியவர்கள் அதிலே பள்ளிக்கூடங்கள் வைத்து இருக்கக்கூடிய உங்களுக்காகவும் இந்த மாதங்களிலே அற்புத உயர்வுகளை கொடுக்க போகின்றது. 6 குடையவர் பலம் பெற்று 10 குடையவர் தொடர்பு 10ஆம் இடத்தை பார்க்கின்ற 6-10 என்பது உங்களுடைய 10ஆம் இடத்திலே தொடர்பு இருக்கின்ற பொழுது தொழில் வேலைகளிலே நல்லதொரு திருப்திகளையும் வெற்றிகளையும் தெய்வங்களின் அருட்கடாட்சம் பொங்கி வழியக்கூடிய ஒரு மாதம் என்று சொல்லக்கூடிய மாதம் மார்கழி மாதங்களிலே மங்களகரமான காரியங்கள் தெய்வங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு அற்புதம் தெய்வங்களின் அருட்கடாட்சம் கோமத்தின் நெருப்பு போன்று இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த 10ஆம் இடம் என்பது மீனராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு. இந்த மாதங்களிலே மீனராசிக்காரர்களுக்கு வாக்கு ஸ்தானாதிபதி பாக்கியாதிபதி பலம் பெற்று உங்களுடைய வாக்குகளிலே கண் நேத்திரம் பல் என்று சொல்லக்கூடிய இடங்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்றது. குரு பகவானுடைய பார்வை 10ஆம் இடம் மட்டுமல்ல 8ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் குருவின் பார்வை இருக்கின்றது. 8-12 என்று சொல்லக்கூடிய எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் லாட்டரி யோகங்களும் ஒரு சிலருக்கு கிடைக்கப் பெறுகின்றது. குடுக்கல் வாங்கல்களிலே அதிலே நீங்கள் ஆச்சரியப்படுகின்ற அளவிற்கு நீங்கள் கேட்காமலே கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. பொருளாதாரத்திலே நல்லதொரு மாற்றத்தையும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதங்களிலே உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளாக இருக்கின்றது. 12ஆம் இடத்திலே ராகு பகவான் அமையப்பெற்று 6ஆம் இடத்திலே கேது பகவான் இருக்கின்ற பொழுது எதிரிகளை வீழ்த்தக்கூடியதும் எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு. 6-12 பாவகிரகங்கள் இருந்து அந்த பாவகிரகங்களில் குரு பகவான் கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று வர்க்கோத்தமம் பெற்று புனர்பூசம் 3ஆம் பாதத்திலே குரு பகவான் உங்களுக்கு கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று அவருடைய பார்வை 8-12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானங்களிலே பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு அலைச்சல்கள் மிகுந்த ஒரு மாதமாகவும் தொழில் சம்பந்தப்பட்ட வேலை சம்பந்தப்பட்ட வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு, தகப்பனார்களை விட்டு வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு, தாய்மார்களை விட்டு
வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே கிடைக்கப் பெறுகின்றது. குடும்ப சாணங்கள் பலம் பெறுகின்றது. பொருளாதாரத்தில் நல்லதொரு மாற்றத்தை கிடைக்கின்ற ஒரு அமைப்பு. இந்த 2ஆம் இடத்ததிபதியும் தனக்காரகனும் குடும்ப ஸ்தானாதிபதி சகோதரகாரன் என்று சொல்லுடைய செவ்வாயும் குருவும் ஒன்றுக்கொன்று தொடர்பு பெறுகின்ற பொழுது பொருளாதாரத்திலே ஒரு சில நல்லதொரு மாற்றத்தை, ஆரோக்கியத்திலே ஒரு சில உயர்வுகள், பெரிய மனிதர்கள் தொடர்பு, பெரிய மனிதர்களின் தொழில்களிலே ஒரு அந்நிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்புகள் இந்த மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்றது. அது மட்டுமல்ல, பெண்களால் ஆதாயங்களை பெறுகின்ற ஒரு அமைப்பு, பெண்களால் உயர்வுகள், பெண்களால் கணவன் மனைவிகளால் கூட்டு தொழில்களிலே இருக்கின்றவர்களுக்கு இந்த மாதங்களிலே நல்லதொரு வருமானத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பு. 11 குடையவர் லக்கணத்திலே ஏழரசனியிலே தாக்கம் என்கின்றது இருந்தாலும் கூட அதிலே உங்களுக்கு 11ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானே ராசியிலே இருக்க பெறுகின்றார். உங்களுக்கு 2, 11ஆம் இடங்கள் உங்களுக்கு 4ஆம் இடத்திலேயும் ராசி லக்கணங்களிலே தொடர்பு பெறுகின்ற பொழுது கண்டிப்பாக இந்த மாதங்களிலே உங்களுக்கு பொருளாதார சார்ந்த நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக மீனராசிக்கார நேயர்களுக்கு மார்கழி மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது. முயற்சி சாணங்கள் அனைத்தும் வெற்றி அடைகின்றது. சிறுதூர பயணங்களிலே வெற்றி, இளைய சகோதரர்களால் வெற்றி, மூத்த சகோதரர்களால் அற்புத உயர்வுகளை காரணம் மூத்த சகோதரி இளைய சகோதர ஸ்தானம் என்று சொல்லக்கூடியதும் 3ஆம் இடம் சுக்கிரனாகவும், மூத்த சகோதரர்களை பற்றி குறிக்கக்கூடியதும் அதுவும் பெண் ராசியும், இரண்டுமே பெண் ராசிகளாக இருந்து பெண் ராசியும் ஆண் ராசியும் பலம் பெற்று இருக்கின்ற பொழுது உங்களுடைய இளைய சகோதரன் மூத்த சகோதரிகளால் அற்புதமான மேன்மைகளை கொடுக்க போகின்ற ஒரு அற்புதம் இந்த மார்கழி மாதங்களிலே உங்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையிலே தனுசு ராசியை பொறுத்தவரை முயற்சி சாணங்கள், வீடு, வாகன, சொத்து சுகங்கள் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. 4ஆம் இடத்திலே ராசி அதிபதி 10 குடைவர் சுபருடைய தொடர்புகள் கிடைக்கின்றது. 10ஆம் இடமும் சுபருடைய தொடர்புகள் கிடைக்கப் பெறுகின்றது. புதன் சுக்கிரனும் உங்களுக்கு இந்த மாதங்களிலே 4ஆம் தேதியிலிருந்து 10ஆம் இடம் விருச்சிக ராசி 9ஆம் இடத்திலிருந்து சுக்கிர பகவான் 4ஆம் தேதி சுக்கிர பகவான் தனுசு ராசியில் விருச்சிக ராசியிலிருந்து பயிற்சியாகின்றதும், புதன் பகவான் விருச்சிக ராசியிலிருந்து 13ஆம் தேதி தனுசு ராசிக்கு பயிற்சியாகி 4 கிரகங்கள் மட்டுமல்ல, புதன் சுக்கிரன் சூரியன் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் குரு பகவானுடைய தொடர்பு 10ஆம் இடத்திலே அற்புத மாற்றத்தை, தொழில் சம்பந்தப்பட்ட நல்லதொரு உயர்வுகளை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்புகளிலே இருக்கின்றது. சனி பகவான் ராசியிலே இருக்கின்றது. சனி பகவானுடைய தொடர்பு 6 கிரகங்களின் தொடர்பு மட்டுமல்ல, இங்கே சந்திர பகவானும் உங்களுக்கு தொடர்பு பெறுகின்ற அமாவாசை திதி என்பது இந்த மாதங்கள் மீனராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் திதி தர்ப்பணம், பெரியோர்களுக்கு முன்னோர்களை விட்டு சென்றவர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கின்ற பொழுது இந்த மாதம் அமாவாசை திதி என்பது உங்களுடைய 10ஆம் இடத்திலே தனுசு ராசியிலே நடைபெறுகின்றது. மார்கழி 4ஆம் தேதி விருப்பமுள்ள நேர்கள் திதி தர்ப்பணம் கொடுக்க நினைக்கின்றவர்கள் நீங்கள் கொடுக்கலாம். உங்களுக்கு இந்த மாதங்களிலே மிகவும் அற்புத நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்றது. சனி பகவானால் நல்லதொரு மாற்றங்கள், கணவன் மனைவிகளால் பிரிவினைகள் இல்லாத ஒரு அமைப்பு, சற்று கணவன் மனைவிகளுக்குள்ளே தடுமாற்றங்களும் தாமதங்களும் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனாலும் இங்கே சனி பகவான் குருவின் நட்சத்திரத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே குரு வக்ரகதியிலே இருந்தாலும் அவருடைய பார்வையும் உங்களுக்கு 8ஆம் இடம் 12ஆம் இடத்திலே குருவின் சுப தொடர்பு இருக்கின்ற பொழுது எந்த கெடுபலும் இல்லாமல் அற்புதமான உயர்வுகளையும் வெற்றிகளையும் மேன்மைகளையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. மார்கழி என்றாலே உங்களுக்கு 10ஆம் இடத்திலே கிடைக்கக்கூடிய அற்புத தொழில்களால், வேலைகளால் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. 6, 10 கூடியவர் 10ஆம் இடத்திலே தொடர்பு பெற்று குரு பகவான் தொடர்பு பெறுகின்ற பொழுது வேலை சம்பந்தப்பட்ட, தொழில் சம்பந்தப்பட்ட, பெண்களால், நண்பர்களால் அனைத்து தரப்பினர்களிலும் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்ற ஒரு மார்கழி மாதம் என்பது உங்களுக்கு பிறக்க இருக்கின்றது. செவ்வாய்க்கிழமையிலே 2, 9 குடையவரும் அந்த 10ஆம் இடத்தில் அமைய பெற்று குரு பகவானுடைய தொடர்பு, பரிவர்த்தனையிலே புதனும் குருவும் இருக்கின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. முயற்சி சாணங்கள் அனைத்தும் திருவினை ஆக்குகின்றது. இந்த 3ஆம் இடத்ததிபதியும் 10ஆம் இடத்திலே பலம் பெற்று இங்கே செவ்வாய் பகவானுடனும் தொடர்பு பெற்று குரு பகவான் பார்வையில் இருக்கின்ற காரணத்தினாலே பெண்கள், நண்பர்கள் அனைத்தும் நல்லதொரு மாற்றங்கள் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. 8, 12 என்பது கசப்புகள் இல்லாத ஒரு அலைச்சல், ஒரு நல்லதொரு வெற்றிகளையும் யோகங்களையும் தெய்வங்களின் அருட்கடாட்சம் பொங்கி வழியக்கூடிய ஒரு மாதம் என்றால் மீன ராசிக்கு இந்த மார்கழி மாதமாக இருக்கின்றது. அந்த வகையிலே உங்களுக்கு வீடாக இருந்தாலும், தாய்மார்களாக இருந்தாலும், தகப்பன்களாக இருந்தாலும், நண்பர்களாக இருந்தாலும் அனைத்துமே நல்லதொரு அற்புத உயர்வுகளையும் வெற்றிகளையும் மேன்மைகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத மாதம் என்றால் இந்த மார்கழி மாதம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் பிறக்க இருக்கின்ற தேய்பிர திதியிலே அனைத்தும் அற்புத மாற்றத்திலேயே உங்களுக்கு செல்லப்போகின்ற மார்கழி மாதம் மங்களகரமான மாதம் என்று சொல்ல மட்டுமல்லது விநாயகர் பகவானுக்கு உகந்த மாதம். விநாயகர் பகவானை சொல்லக்கூடிய இந்த மூல நட்சத்திரமும் அங்கே இருக்கின்ற அற்புதம், சூரிய பகவானுடைய நட்சத்திரமும் அங்கே சுக்கிர பகவானும் அங்கே வரப்போகின்றது. இந்த 2 கிரகங்களுடைய நட்சத்திரங்களிலே இந்த கிரகங்கள் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் என்று சொல்லக்கூடியவருடைய நட்சத்திரம் உத்திராடம் பூராடம் நட்சத்திரத்திலே அங்கே
இருந்தும் அந்த சுக்கிர பகவானும் அங்கே இருக்கின்றதும் அதை குரு பகவான் பார்க்க இருக்கின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே புதன் பகவான் புதன் சுக்கிரன் இணைவு பெறுகின்றது, சூரியன் செவ்வாய் இணைவு பெறுகின்றது. இங்கே இருவேறு கிரகங்கள் சேர்ந்து அதை குரு பகவான் பார்க்க இருக்கின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே மார்கழி மாதங்களிலே கிடைக்கப் பெறுகின்றது. அவர்கள் 2ஆம் இடத்ததிபதி வீடு வாசல் சொத்து சுகங்கள் பாக்கியஸ்தானம் ஆரோக்கியம் பெரிய மனிதர்களின் தொடர்பு என்று சொல்லக்கூடிய அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை தொழில்களாலேயே வேலைகளாலே முயற்சிக்கின்ற காரியங்களாலே வீடு வாசல் சொத்து சுகங்கள் தாய் தகப்பன் அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தை நவக்கிரக நாயகர்கள் உங்களுக்கு பவனி வரப்போகின்ற மார்கழி மாதம் தெய்வங்களின் அருள் கடாட்சம் பொங்கி வழியக்கூடிய ஒரு அற்புதம் என்பது நடைபெறுகின்றது. எல்லாமே அனைத்தும் வெகு வேகமாகவும் சீக்கிரமாகவும் தெய்வங்களின் அருள் கடாட்சம் பொங்கி வழியக்கூடிய மாதமாக மீனராசிக்கார நேர்களுக்கு பிறக்க இருக்கின்றது. நேர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.